அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. சும்மா விட்டு விளாசி தள்ளுவார் நம்ம அண்ணாமலைன்னு பார்த்தா தடவி கொடுத்துட்டு விட்டுறாரு. 4 அடி அடிச்சுவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், எப்படி வீடை மீட்டுறது அப்படின்னு தான் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பிரியாணி வாங்கிட்டு வரேன் ஒரு அறை கொடுக்குது விஜயா, உனக்கு சோறாடா முக்கியம் அப்படின்னு. மனோஜ் அப்படியே திருன்னு முழிக்க, என்னம்மா இப்படி அடிக்கிற, அப்புறம் என்னடா வீடு போக போகுது குழிமூழி போகுதுன்னு எல்லாம் தலைகளை நிற்கிறோம், நீ என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பசிக்குது இல்லைம்மா, சாப்பிட்டா தானே எல்லாம் பண்ண முடியும். 48 லட்சங்க, எதுக்கு 48 லட்சம் வாங்கினாங்கன்னு தெரியல. வீட்டுக்கு ஏதோ ஒரு 14 லட்சம் வச்சுருக்காங்க, அது வேணால் ஓகே. மீதி அந்த பணம் எதுக்குன்னு தான் தெரியல. ஏற்கனவே இவங்ககிட்ட 30 லட்சத்தில் தான் ஆரம்பித்தாங்க, அதுவும் 15 லட்சம் தான் ஷோரூம் கொடுத்தாங்க. நம்ம தான் புள்ளி வரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அந்த சீரியலு. இதில் பார்த்தா தாலி செயினெல்லாம் நம்ம மீனா விற்கிறேங்குது. என்னங்கடி மீனா, எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா, எனக்கு ஒரு 1 லட்சம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்கறது தான் தோணுது. அந்தளவுக்கு கிறுக்கிகளாக இருக்குதுங்க. இவங்க 5 பவனை கழட்டலாங்கிறாங்களே, ஸ்ருதி நினச்சா அடுத்த நிமிஷமே 50 லட்சம் நாங்கள் 1 கோடி கூட கொடுக்கலாம். ஆனால் அவங்க கேரக்டர் சாப்டர் காமிக்கலை. அவங்களாம் யதார்த்தவாதி, இந்த காலத்துக்கு ஏற்றவாதி. ஆனால் இதுங்க முத்து மீனாவும் அதையும் தாண்டி ஒரு முனிவர்கள் காலத்தில் வாழ்வாங்க இல்லையா, ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு உதவி பண்ணுவாங்களே, அந்த மாதிரி மனசு உள்ளவங்க. இப்படி இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ காசுக்காண்டி ஷோரூமை விற்றுருவோமா அப்படின்னு அதையும் விலை பேசுகிறாங்க. என்ன பண்ணலாம் எது பண்ணலான்ட்டு கீழே ரோஹினிட்ட எல்லா விஷயத்தையும் சிந்தாமணி சொல்லிடுது. என்ன மேடம் சொல்கிறீங்க, ஆமாம் இன்னும் கொஞ்ச நாள் ஏழை வந்துடும், அவங்க நடுத்தருக்கு வந்துடுவாங்க அப்படி சொல்ல, இவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்களா, ஆமாம் அப்படிங்கிறாங்களா, என்ன உனக்கு வருத்தமாக இருக்கா, எனக்கு வருத்தம்லாம் இல்லை, என்ன ஏற்றுக்காதவங்க நடுத்தருக்கு வரட்டும், ஆனால் அதுங்களை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, வேகமாக ரோஹினி போகுதுங்க. இதுங்களை பார்க்குறதுக்கு இவங்க ஆளாக பறக்குறாங்களா பணம் தேடி வெளியில். இவங்க கரெக்டாக ரோஹினி போகுது. என்ன மனோஜ், என்ன வேணான்னு சொன்னேன், நீங்கள் எல்லாரும் நடுத்தருக்கு வர போகிறீங்க, போதுமா சந்தோஷமா அப்படின்னு சொன்ன கையோட செம்ம காண்டாகிறாங்க. இங்கே எதுக்கடி வந்த, போறியா என்ன அப்படின்னு விஜயா கத்துது. இங்கே பார், என்னை ஏற்றுக்கிட்டீங்கன்னா இந்த வீடு சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், நான் தாராளமாக உங்களுக்கு வழி பண்ணுவேன், என்ன சொல்கிறீங்க அப்படிங்கல. உன்னால் எப்படி முடியும், என்னால் எப்படி முடியுமா, நான் இருக்கிறதே அந்த சிந்தாமணி வீட்டில் தான், சிந்தாமணி வீட்டில் தான் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வர முடியாதா என்ன அப்படி சொல்ல, அந்த பத்திரமெல்லாம் அந்த ஃபைனான்ஸ் இருக்குது, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு மனசு சொல்ல, அதெல்லாம் இல்லை, அது சும்மா பினாமி தான் ஃபைனான்சியர், எல்லாமே சிந்தாமணி தான், இப்படி தான் எல்லாத்துட்டையுமே வீடை வாங்குதான், என்கிட்ட நீங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்கள் மருமகளா, நான் கொண்டாந்து அந்த பணத்தை தரேன், இல்லைன்னா பத்திரத்தை தரேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அம்மா 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 ப்ளீஸ்மா ஏற்றுக்கோமா. என்னது ப்ளீஸா, என்னடா சொல்கிற, இவளையா நீ ஏற்றுக்க சொல்கிற, இவ வேணாண்டா, உனக்கு நான் இன்னும் பெரிய கோடீஸ்வரியா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா, அப்புறம் என்ன அதுக்கப்புறம் இந்த வீடெல்லாம் நம்ம திருப்பிடலாம். ஆண்டி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, 1 மாதத்தில் கொடுக்கணும், இல்லைன்னா வீட்டை ஏழை விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டை எப்படி வாங்க முடியும், நீங்கள் 48 லட்சம் இப்போ சொல்கிறாங்களே, அதை விட 4 மடங்கு வைப்பாங்க, உங்களால் கொடுத்து வாங்க முடியுமா, ஐயோ அப்படின்னு பார்க்குறாங்க. ஏண்டா இப்போ என்னடா பண்ணுறது, ஆமாம்மா நம்ம சிந்தாமணி நம்ம ரோஹினிட்டே கூட்டு சேர்ந்துக்கோமா அப்படி சொல்ல, டே மறுபடியும் தப்பு செய்ய வேணாண்டா, ஏதாவது யோசிச்சு பண்ணுவோம்டா, வேணாண்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ எனக்கு இன்றைக்கே முடிவு சொல்லு, நம்ம ரோஹினி கூட கை சேர்ந்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. சரிடா வா பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு போகுதுங்க. மறுபடியும் அண்ணாமலைக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணத்தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அடுத்து இந்த விஷயம் பாட்டிக்கும் தெரிய வருதுங்க. ஏன்னா ஸ்ருதி சொல்லிடுது, இவ்வளோ நடந்துட்டு இருக்கா, இதை சொல்லாமல் ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதிலே 1 வாரம் போயிடுது. அதுக்கப்புறம் பாதி நாளைக்கு அப்புறம் தாங்க சொல்கிறாங்க. மீனாவும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் கேட்குறாங்க, ஃபைனான்ஸ் வாங்கலைன்னா அங்கே ஏற்கனவே ரேகா வீட்டில் இங்கே பிரச்சனை, இல்லாட்டி அவங்களாவது ஒரு 10 லட்சம் கொடுப்பாங்க, இப்போ அந்த பிரச்சனை வேறு ஓடிட்டுருக்கு, அதனால் முடியலை. இங்கே நம்ம பாட்டி என்ன பண்ணுது, அங்கே வீடு வாசல் வயல் எல்லாத்தையுமே அடகு வைக்குதுங்க. பணமும் ரெடி பண்ணிடுதுங்க, ஒரு 35 லட்சம் வரைக்கும். அதுக்கப்புறம் இங்கே இந்த பிள்ளை நம்ம மீனா ஒரு 5 லட்சம் ரெடி பண்ணுதா, காரு எல்லாத்தையுமே அடகு வைக்கிறாங்க. அவங்ககிட்ட தொகை எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ ரெடி பண்ணிடுறாங்க. கொண்டுக்கிட்டு வராங்க. வரையிலே என்ன பண்ணுறாங்க, இந்த பணத்தை கொடுத்தாலும் அவன் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போகுதுங்க. தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறாங்க, அப்போ வாங்க கொடுக்க மாட்டாளா, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே, வாங்க பார்ப்போம், நியாயமாக நடந்து பார்ப்போம், இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்சியரையும் சிந்தாமணியும் வர சொல்லிடுறாங்க. பாட்டியும் வந்துடுது, எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பரவாயில்லையே ரோசக்காரவனா நீங்கள் மட்டும்தான், நான் வாங்கினதுலே நீங்கள் ஒருத்ததாம்மா கரெக்டாக இருக்கீங்க, உண்மையிலே மற்றபடிலாம் எல்லாம் ஏலத்தில் விட்டு வீட்டை தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பேசுகிறது ரொம்ப நிறுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு காசை பத்திரத்தை குடியா அப்படிங்கிறாங்க. காசை கொடுங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் பார்க்குறான். அப்படியே மனோஜும் விஜயாவும் இப்போ தாங்க வாயை அடைச்சி போய் நிற்கிதுங்க. நல்லா மீனை விட்டுதான் கலட்டுது, எதையுமே வீட்டில் சொல்கிறதில்ல, சொல்லாமல் பண்ணுறது அப்படின்னு சொல்லல. அப்படி என்ன முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முத்து எகிற மனோஜ் அப்படியே டக்குன்னு அடங்கிக்கிறான். விஜயாவும் அடங்கிக்கிறது.
அதுக்கப்புறம் காசை கொடுக்குறாங்க. கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் இன்னும் 2 லட்சம் வேணுமே அப்படின்னு சொல்ல. என்னது இன்னும் 2 லட்சமா, என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஆமாம்மா, இந்த 48 லட்சத்துக்கு நான் எப்படியும் 4 லட்சம் வாங்கணும், உங்களுக்காக போனால் போயிட்டு போதும் 2 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு வட்டி. எப்போ கொடுக்குறீங்க? கொடுத்தா பத்திரம் தருவேன். என்ன விளையாடுறியா? ஒரு மாதத்துக்கு நீ 48 தானே சொன்ன, நீ 48னா இன்னும் 2 சேர்த்து 50ன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படி சொல்ல. இங்கே பாருங்க, நான் சொன்னேன் அன்னையிலேருந்து இன்னைக்கு 1 மாதம் ஆச்சப்பா, அதுக்கு 2 வேணும், 2 வந்தால் உங்களுக்கு பத்திரம் அப்படிங்குதுங்க. நீ பத்திரம் கொண்டாந்துருக்கியா இல்லையா அப்படின்னு ஃபைலை பார்த்தா பிரிச்சுறாரு, வேகமாக முத்து பறிக்கிறாரு. அதுக்குள்ளே பத்திரமே இல்லை. ஏண்டா டே, அப்போ நாங்கள் 50 கொடுத்தாலும் நீ பத்திரம் கொடுக்க மாட்டியா? என்னப்பா நீ 48 தான் கொடுப்பேன்னு தெரியும், அதனால தான் நான் பத்திரத்தை எடுத்துகிட்டு வரல அப்படின்னு வச்சு சப்புன்னு சாத்துறாருங்க செம்மையா. ஐயோ அப்பா, 48 லட்சம் ரெடி பண்ணுறக்கே கண்ணு மொழி புதுங்குது. பாட்டி பார்க்குது, என்னடா நினச்சிட்டு இருக்க, இல்லை என்ன நினச்சிட்டு இருக்க? சிந்தாமணியை பார்க்குறாங்க. ஏண்டி என் மருமகிட்ட வந்து கூடி குழாவி அதுக்கு கேட்காமலே 50,000 1 லட்சம் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுறியா? ஏய், இந்த திமிரெலாம் ஏன்ட்ட பேசக்கூடாது அப்படின்னு சிந்தாமணி பாட்டியை சொன்னகையோட முத்துக்கு செம்ம கோவருது. என் பாட்டியை பற்றியா அப்படிங்கல. முத்து இருடா அப்படின்னு கிட்டக்க வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் குனியேன் அப்படிங்கல. சிந்தாமணி குனியுது, சப்புன்னு 2 கையும் வச்சு கன்னத்தில் 2ஐயும் அடி கொடுக்குது. அப்படியே அந்த சிந்தாமணியோட கண்ணம் அப்படியே ஒட்டி போகுதுங்க. என்ன இவ வயசான கிழவின்னு பார்த்தா நம்ம பேசணும்னா ஒன்றும் செய்ய மாட்டானா, இந்த கூடு கொடுக்குறாளே, இவ கையா என்ன அப்படின்னு பார்த்தா, என்ன பார்க்குற, இவ கையா என்னன்னு பார்க்குறியா? இது கையிலடி, இது கடப்பாறை பிடிச்ச கையடி, இரும்பு கை. இன்னும் ஒரு கொடுக்கட்டுமா பஞ்சு? ஐயோ வேணாம் பாட்டி அப்படின்னு எந்திரிச்சு அங்கிட்டு ஓடுது. அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் செட்ட பாட்டி வருது. என்னப்பா உனக்கும் கொடுக்கணுமான்னு கொடுக்க, பாட்டி வேணாம் பாட்டி அப்படிங்கிறாங்க. அப்புறம் 2 லட்சம் பணம் வேணுமா? ஆமாம், கொடுத்தா தானே நான் பத்திரம் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா 2 லட்சம் தானே தர்றேன், உங்களுக்கு நியாயமாக பண்ணால் இது பத்தாதுன்னு நினைக்கிறிய, தந்துறேன்டா கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அப்போதைக்கு ரோகிணி வந்துடுது. அங்கிள் நான் தரேன் 2 லட்சம், கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்ல. ஹலோ பார்லரம்மா, நீ 2 இல்லை 20 கோடியே கொடுத்தாலும் அவங்க இப்போ கொண்டாடல தெரியுமா, அப்படியே இதான் சாக்குன்னு வந்து நுழைஞ்சிக்க பார்க்குறியா அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே கோவம் வருது. ஆனால் அடக்குறாரு. பாட்டி வருது. ஏண்டி சிரிக்கி மவளே, உன்னால தாண்டி எல்லாம், என் பிள்ளைய நீ வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை இப்படி பண்ணி வச்சிருக்கேடி, எங்கே இருந்துடி வந்த என் பேரனுக்காண்டி, என் பேரன் வாழ்க்கையை கெடுக்க அப்படின்னு அடிச்சு விரட்டுறாங்க. 3 பேரையும் அடிச்சு ஓட விட்டு அம்புடு 3 ஓடுதுங்க. ஃபைனான்சியர் சிந்தாமணி ரோகிணி 3 பேர் தலைதறிக்க ஓடுறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் கொடுத்தாதான் நான் பத்திரம் தருவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. போடா நான் பார்த்துக்கிறேன்டா எப்படின்னு, உனக்கு 1 பைசா கூட கொடுக்காமலே நாங்கள் பத்திரத்தை வாங்குறோம்டா அப்படின்னு பேசிக்கிறாங்க முத்துவும் மீனாவும். அடுத்து என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ரேகாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரேகா என்ன பண்ணுது, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்களா. இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, நான் வந்துட்டேன், போன வாரமே வந்துட்டேன், இங்கே தான் இருக்கேன், இன்னும் 2 நாள் தான் நான் ஊருக்கு கிளம்புவேன் அப்படிங்கிறாங்க. நான் அப்போவே சொன்னேன் எடுத்தாந்து தர்றேன்னு சொல்லி, நீங்கள் தான் வேணான்ட்டீங்க, நேர்மை கருமை அப்படிங்கிறாங்க ரேகா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நேர்மையாக நடந்தோம், அதுக்கு உங்கள் அம்மா சரியாக நடந்துக்கல அப்படின்னு நடந்ததை சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மீனா, எங்கள் அம்மா பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவங்கக்கிட்ட ஒன்று ஆசைப்பட்டானா அடையாமல் விட மாட்டாங்க. அவங்க எப்படி வந்து 48 கொடுத்தாலும் கொடுக்க மாட்டான்னு நான் நினச்சேன், அதே மாதிரி பண்ணிடுச்சு. உங்களுக்கு வந்து பத்திரம் தானே நான் தர்றேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா உன் ரூட்டு தான் சரி, நான் கூட என்னமோ தப்பாக நினச்சிட்டேன், நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரேகா என்ன பண்ணுது, அப்படியே ஜுரம் அடிக்குது, ரொம்ப ஜுரம் வந்துடுற மாதிரி நடிக்க. சிந்தாமணி என்ன பண்ணுது, என்னம்மா பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போன சமயம் முடியலைன்னு படுத்துருது. ஆஸ்பத்திரிலேருந்து டாக்டர்லாம் கூப்பிட்டு வர்றாங்க. டாக்டர் வந்து ஊசி போடுறாங்க. என்னம்மா இவ்வளோ ஜுரம் அடிக்குது அப்படிங்கல, என்னன்னு தெரியலையே சார் ப்ளீஸ் பாருங்கள், என்ன என் புள்ள தான் எனக்கு உயிர், என் உலகம் அப்படி இப்படின்னு சிந்தாமணி சொல்ல, குளுக்கோஸ் ஏற்றுறேன் ஏறட்டும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பாட்டிலும் போடணும், இருக்கட்டும் நர்ஸ் நீங்கள் இருமாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, நர்ஸுக்கிட்ட அந்த அம்மா என்ன பண்ணுது, எல்லாரும் போயிடுறாங்க. இந்த பிள்ளை நர்ஸு பார்த்துக்கிறதுன்னு சிந்தாமணி வேலைக்கு போயிடுது. அங்கே பார்த்தீங்கன்னா மீனா இங்கே பிரச்சனை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சிந்தாமணி வேகமாக போயிடுதா. நர்ஸை பார்க்குது. நர்ஸ் நீங்கள் எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தரீங்களா, எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்குது, இந்த போடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு பக்கம் போயிருதுங்க. அது போன சமயம் பார்த்து டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டு வீரோல வேகமாக குடஞ்சி எடுக்குதுங்க. அதுக்குள்ள அந்த பிள்ளை காப்பி போட்டு கொண்டார, எங்கே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நான் என் ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை ஏமா குளுக்கோஸ் எல்லாம் பிடுங்கி போட்டு போனீங்க? சும்மா தான், நீங்கள் அதை எதுவும் சொல்லிக்காதீங்க எங்கள் அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனை வாங்கி வச்சுருக்காங்க, என் ஃபோனை தேடத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏதோ பண்ணுங்க, உங்கள் வீடு நீங்கள் பண்ணுறீங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேம்மா அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்களா, என்ன நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டேன், உங்கள் அம்மா இப்படி பண்ணினது வச்சது, நீங்கள் யாருக்கோ உதவி பண்ண பார்க்குறீங்க, உங்கள் நல்ல மனசு எனக்கு தெரியுதுமா, நானும் வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா? அப்பா இந்த உலகத்தில் நல்லவங்க இருக்கீங்க, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை விஜயான்னு போட்டிருக்கும் பாருங்க அப்படின்னு ஒவ்வொரு பத்திரம் பார்க்குறாங்க. எங்கள் அம்மா பார்த்தியாம்மா எவ்வளோ ஊரில் இருக்கவங்களாம் அடிச்சு பிடிச்சி அநியாயம் பண்ணி பத்திரத்தை பூரா வாங்கி வச்சிருக்கு. இந்த வீடுக்காரங்க பூரா வீடு இல்லாமல் தெருவில் நின்றுப்பாங்க, அந்த தெருவில் நின்ற பாவம்புறம் எனக்கு சேர
போயிடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு இந்த பேர் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. டக்கு 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 டக்குன்னு எடுத்துகிட்டு கரெக்டாக அம்மா அந்த பாருங்க அப்படிங்கல, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கிடுறாங்க. இதுதான் அப்படின்னு அவங்க கையெழுத்து போட்டது எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அம்புட்டையும் என்ன பண்ணுறாங்க, மறுநாளைக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொண்டாந்து வச்சுட்டு இந்த ஒரிஜினல் பூரா அவங்க வீட்டில் கொடுத்துறணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து பத்திரமா என்ன பண்ணுறாங்க, நர்ஸுக்கிட்ட இது சொல்லாத அப்படின்னு வேக வேகமாக முத்துவுக்கும் மீனாவுக்கும் கால் பண்ணுறாங்க. அவங்களும் அலறி அடித்து ஓடி வராங்க. அதாவது சிந்தாமணியும் வேறு பக்கத்தை டைவர்ட் பண்ணிடுறாங்களா, அதனால் அது கிடைக்கல. அதுக்கு இடையில சைக்கிள் கேப்பில் வந்துடுறாங்க. மீனாவும் முத்தும் வந்துட்டு என்னாச்சு ரேக்கா உடம்புக்கு முடியலையா? அட நீங்கள் வேறு இன்னும்மா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, சிந்தாமணிக்கு பிறந்த புள்ள அது முள்ளால் எடுக்கணும்பாங்கல்ல, எங்கள் அம்மா கெட்டதுக்கு வேணால் நடிச்சிருக்கலாம், நான் நல்லதுக்கு நடிக்கிறேன், இந்தாங்க இதுதானே உங்கள் வீட்டு பத்திரம் அப்படிங்கல, சாரி இது நம்ம வீட்டு பத்திரம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ரேக்கா அப்படின்னு அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க. நான் கூட உன்னை என்னம்மா நினச்சேம்மா, நீ என் வீட்டுக்கு வர்ற மருமகம்மா, உன்ன மாதிரி ஒரு மருமகம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு மீனா ரொம்ப பாராட்டுறாங்க. நான் சொன்னேன் எங்கே நீ நம்பின அப்படிங்கிறாரு முத்து. அதுக்கப்புறம் பத்திரத்தெல்லாம் வாங்கிடுறாங்க. அப்புறம் ஃபோட்டோவில் காமிக்கிறாங்க. இதெல்லாம் என்னம்மா, இதில் இருக்கிறத எல்லாத்தையுமே இதே மாதிரி நீங்கள் ஒரு நகல் தயாரித்து அதை கொண்டா நீங்கள் வச்சுட்டு இந்த ஒரிஜினல் பூரா எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கணும் முத்து அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே முத்துவே அந்த ரேக்காவை நெத்தியில் முத்தம் கொடுக்குறாரு. நான் உன்னை என் தங்கச்சியாக நினச்சி முத்தம் கொடுக்குறேம்மா, நீ தப்பாக நினைக்காத, நான் தங்கச்சிங்கிறத விட ஒரு தியாகியாக நினைக்கிறேம்மா, எப்பேற்பட்ட ஒரு சேத்துல முளைச்ச நீ செந்தாமரம்மா, நீ எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்க. ஆமாம் அண்ணா பாவம் இல்லையா அவங்கெல்லாம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நான் டூப்ளிகேட் செஞ்சு தந்துடுறேன், நீ நல்ல முடியலைன்னு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அக்களுக்குள்ள வெங்காயம் வச்சுக்கோன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதையும் வச்சுக்கிறாங்க. நர்ஸை பார்க்குறாங்க. அம்மா நான் சொல்ல மாட்டேன்னா, எனக்கும் தெரியும் உங்களை பற்றி நான் நிறைய பார்த்துருக்கேன் பேப்பர் நியூஸ்லாம், நீங்கள் நல்லது மட்டும்தான் பண்ணுவீங்க, சரி எதுவும் காமிச்சிக்க மாட்டியே, எல்லாம் காசு போனோம்னு கேட்பாங்களே, சேச்சே என்னை அப்படிலாம் நினைக்காதீங்க, நீங்கள் நல்லவங்கன்னு உங்கள் பக்கத்தில் நான் நிற்கிறேன், நான் காசு கேட்பேனா, கெட்டவ பக்கம் நின்றுருந்தா நான் காசு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த நர்ஸங்களோட பார்க்காம முத்து அப்படி கையெடுத்து நன்றி சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ்மா அண்ணா, விடுங்கண்ணா, நான் ஒரு அணில் மாதிரி ஒரு உதவி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. பத்திரத்தையும் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வேகமாக போயிடுறாங்களா. மறுநாள் போகிறாங்க. எங்கே 2 லட்சம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஏன் 2 லட்சம் கொடுக்கணும், நான் கொடுக்கலாம் முடியாது, நீ வேணா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கப்போ அப்படிங்கிறாங்க. என்னது கம்ப்ளைண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவன் ரொம்ப திமிரா பேசுகிறேன், உனக்கு அப்போ பத்திரம் வேணாமா? எனக்கு வேணாம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு வரேன்டா போலீஸோட அப்படின்னு போ அப்படின்னு விரட்டி விட்டுறாங்க. அடுத்து இங்கே போனால் ரேக்காவும் கிளம்பி நான் எனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றி வச்சிருது. அதுக்கப்புறம் ஊருக்கும் போயிருதுங்க. அவங்க அப்பா அனுப்பி விட்டா ஹைதராபாத்துக்கு. இங்கே சிந்தாமணி என்ன வந்து பண்ணுது, பீரோவில் திறந்து பார்த்தா எல்லாமே இருக்கிற பூரா டுபாக்கூரு டூப்ளிகேட்டு ஃபைனான்ஸ் இருக்குது. செம்ம கோவம் வருது. என்னக்கா என்ன நீங்கள் என்ன மேடம் பண்ணி வச்சுருக்கீங்க? ஐயோ இதெல்லாம் ஒரிஜினல் தாப்பா, இப்போ அவங்க அண்ணாமலைட்டு ஒரிஜினல் இல்லையே, இது டுபாக்கூரில் இருக்குது, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதே, இதை போய் வச்சு கேட்பான். அவன் கிறுக்கீங்க, போச்சு 48 லட்சம் போச்சு அப்படின்னு அடிச்சுட்டு கிடக்குறாங்க. ஃபோன் அடிக்குது. என்ன சிந்தாமணி மேடம், ஒன்றுமே இல்லாமல் போச்சா? அப்படித்தான், உனக்கு தான் முறைப்படி 48 தரேன்னு சொன்னேன், கேட்கலையில அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பு வச்சமுலங்கிறாங்க. இவங்கனால ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா ஒரு ஆதாரம் கூட இல்லை இவங்ககிட்ட. ரேக்கா பண்ணதுலே சூப்பர், ரேக்கா வாழ்க அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜும் விஜயாவும் பார்க்குது, பாட்டி பார்க்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கல, இவங்க 2 பேரும் பண்ண தப்பு பயங்கரமான தப்பு இல்லையா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், இப்போ தான் 48 லட்சம் லாபம் கிடச்சிருச்சு, பத்திரம் வந்துருச்சுல, அப்புறம் என்ன, யாரால் வந்துச்சு சொன்னியே, ஒன்றும் இல்லாதவங்களுக்கெல்லாம் பணக்கார வாழ்க்கை கிடைக்குதுன்னு மீனா தம்பி விரும்பின பொண்ணால் அப்படி சொல்ல, சரி இப்போ என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ நீ இன்னும் திருந்தே மாட்டியாடி அப்படின்னு என்ன பண்ணுது, பாலார்னு பாட்டி கொடுக்குதுங்க. அத்தை ஏன் அத்தை அடிக்கிறீங்க, அப்புறம் இன்னமும் நீ மீனாவை வந்து நீ மதிக்கலைன்னா உன் புருஷனை மதிக்கலைன்னு அர்த்தண்டி, அவன் கூட்டி அந்த பொண்ணுன்னு தானே நீ மதிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற பார்க்குது. அண்ணாமலையும் பார்க்குறாரு. ஆமாம்மா, அப்போ நான் கூட்டி அந்த பொண்ணுங்கிறக்காண்டி மதிக்கலையாடி அப்படின்னு சொல்லிட்டு, வாமா மீனா நம்ம இனிமேல் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம், இவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிளம்ப, என்னங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நானும் இப்போ தான் தப்பாக உணர்ந்துட்டேன், நான் என் வீட்டுக்காரர் கொண்டாந்தாருன்னு நினச்சி தான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மீனா காலில் விழுகிறாங்க. டேய் விழுடா, இப்போ மீனா மட்டும் இல்லைன்னா நமக்கு எதி அதோ கதி, இந்நேரம் நம்ம நடுத்தருக்கு போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா காலில் மனோஜும் விஜயாவும் மனசார விழுகிறாங்க. அதுக்கப்புறம் சரி நீங்கள் திருந்திட்டீங்க, ஆனாலும் நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு ஒரு தண்டனை இல்லாமல் எப்படி நான் விட முடியும் அப்படிங்கல, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறதா ஊருக்கு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் இல்லை, மனோஜ் விஜயாவும் மட்டும்தான். ஏன் எதுக்கு அப்படிங்கிறாங்க. எதுக்கா, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஜெயிலில் 2 வருஷம் இருக்கிறீங்களா, இல்லை 2 வருஷத்துக்கு அங்கே வயல்லாம் இருக்குல்ல, எல்லாம் உழுகணும், நாற்று நடணும், வீட்டு வேலை பார்க்கணும், எல்லாம் பண்ணணும், அது பார்க்குறீங்களா? ஐயோ ஜெயிலில் கழித்திங்கணும், கொசு கடிக்கும், வேணாம் அங்கேயாவது இயற்கை காத்திருக்கும், அம்மா நம்ம அங்கே போயிடுவோம்மா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு, வேறு வழியே இல்லை அத்தை, வேறு வழியே இல்லையா? என்ன வேறு வழியே இல்லையா, நாங்களாம் அங்கே
இருக்கமே மனசல்ல, கிளம்புடி அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை நீ என்னையா சொல்கிற? அம்மா சரியான தீர்ப்புமா, நீதிபதி கூட இப்படி கொடுத்துருக்க மாட்டார், சூப்பர்மா, கூட்டு போமா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களை விட்டுட்டு என்னால் என்ன இருக்க முடியாதா? நான் அப்பப்போ வந்து பார்க்குறேன். என்னங்க அப்படிங்குது விஜயா. போறியா என்ன அப்படிங்கிறாரு. இங்கே இருந்தேன்னா எனக்கு கோவம் வந்துட்டே இருக்கும், உன்னை அடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிடுறாங்களா. கூட்டிகிட்டு போய் தூங்குறாங்க. தூங்கையில் 12 மணி வரைக்கும் வேலை வச்சு கொடுக்குது. மாட்டுக்கு தீவனம் வை, அது வை, இது வேண்டு. காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விடுது. எப்பா என்னம்மா எந்திரிக்க வைக்கல, என்னால் முடியலம்மா, ஃபேன் இல்லை, ஏசி இல்லை, கரண்டு போயிடுச்சுடாங்க, அப்போ இப்படி தான் போகும் அப்படிங்குது பாட்டி. எந்திரிங்க அப்படின்னு தண்ணி அள்ளி ஊற்றி விட்டு, எந்திரி சாணி பூரா அள்ளணும், கூட்டணும், கட்டுத்தறி கூட்டி எல்லாம் பண்ணணும், பால் பீச்சுன்னு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாலை பீச்சு அப்படின்னு சொல்ல, எனக்கு பீச்ச தெரியாது, சட்டியை வச்சுட்டு இப்படி இழுக்க தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியே போயிட்டு உட்கார்றாரு. அதே மாதிரி பண்ண, மாடு முட்டாது, அதெல்லாம் முட்டாது, நீ பண்ணுடா அப்படின்னு சொல்லி பண்ண வைக்கிறாங்க. நீ என்ன பார்க்குற, நீ எல்லா சாணியும் அள்ளு அப்படிங்கிறாங்க. ஐயய்ய சாணி அள்ளணுமா அப்படின்னு என்ன பண்ணுது, என் தலையெழுத்து அப்படின்னு சாணி அள்ளிக்கிட்டு கீழே பக்கத்தில் இருக்கிற மாடு பொத்துன்னு போடுதா. ஐயோ அப்படின்னு சொல்லி கையிலேருந்து வலிக்குது. இதெல்லாம் சொல்லக்கூடாது, இது லட்சுமி, என்ன நினச்சிட்டு இருக்கிய? ஐயோ சொல்லியிருக்காக தான், மாடு வந்து கோமாதான் லட்சுமி கடவுள்னு, இருந்தாலும் அது சாணி போடுறதுமா. ஆமாம், அது எவ்வளோ சத்து, உரம் தெரியுமா, எராட்டியாக இருக்கிறோம், அதுலேருந்து வர்ற புகையெல்லாம் எவ்வளோ நல்லதுடி, அதை விட்டுட்டு கொசுவத்தி அது இதுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி பாடம் எடுக்குது. ஐயோ இந்த பாடத்துக்கு நம்ம ஜெயிலுக்கே போயிருக்கலாமேடா. ஆமாம்மா, வேணா அந்த கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஜெயிலுக்கு போமா, கற்பனை பண்ணி பாரு அப்படின்னு பார்த்தா, ஏய் தள்ளுடி, இந்த ஒரு சோறு தான், தள்ளு போப்பா அப்படின்னு சொல்லி வரிசையில் நின்று அங்கே இருக்கிற 4 ரெவடிங்க கும்முன்னு கும்புறாளுங்க. டே வேணாண்டா, அந்த ரெவடிகளுக்கு இதே தேவலை அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒரு தொட்டுக்கோட கொடுக்குது, அங்கே ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு சாப்பிட. அம்மா பசிக்குது அத்தை, சாப்பிடலாமா? சரி மணி 9:30 ஆச்சு, சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சாப்பாடை போடுதா. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வாங்க வயலுக்கு போவோம். எதுக்கு? அங்கே களை பிடுங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு மயங்கி விழுகுது. அப்படியே மேனி நோகாமல் வச்சிருந்தேன்ல என் புள்ள, அதனால நீ பேசுவடி, இதில் வேற என் வீடு, ஏன் அப்பா வீடுன்னு இப்போ தெரியுதா? என் புள்ள சம்பாரிச்சதுனால தான் நீங்கள் எல்லாம் குழுன்னு வாழ்ந்திருக்கேடி. அது என்னமோ கரெக்டு தான் அத்தை, ஆனால் எங்களால் வேலை பார்க்க முடியலை அத்தை. அப்போ தண்டனை என்னடி உங்களுக்கு? சரி வேணாம் அப்படின்னு ஃபோன் அடிக்குது. என்ன பாட்டி முத்து, இவங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா, நீ சென்ட்ரல் ஜெயிலுக்கே போட்டு விட்றா, கம்ப்ளைண்ட் போடுறா. ஐயோ வேணாம் அப்படின்னு போன பிடிங்கிடுறாங்க. நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம், டே எடுறா மம்பட்டி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு கூட எடுத்துகிட்டு வயல்வெளிக்கு கிளம்பி போகிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், விஜயாவுக்கும் மனோஜுக்கும் இந்த தண்டனை நல்லதா இல்லை ஜெயிலுக்கு போய் இருக்கிறது தண்டனை கரெக்டாக? பாட்டி செஞ்சது சரியா தப்பான்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.